நான் அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் ஏதோ யூடியூப்ல நோண்டிக்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா நம்ம ப்ளூ சட்டை மாறனோட ஏதோ ஒரு ரிவ்யூ வீடியோ வந்தது. அதுல பாத்துக்கிட்டு இருக்கும்போது மனுஷன் ஏதோ ஒரு மேட்டர் சொன்னாப்ல. மலையாளத்துல ஜெய ஜெய ஹே ஜெய 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 ஹே அப்படின்னு இப்ப ரிலீஸ் ஆன ஒரு மலையாள படம். அந்த படத்தோட டைரக்டர் தான் படத்தோட ஹீரோவும் கூட. இந்த மாதிரி டைரக்டரே படத்தோட ஹீரோவா இருக்கும்போது படம் ரொம்ப நல்லா வந்துருது. ஏன் அந்த படம் நல்லா வருது, நல்லா ஹிட் ஆகுது அப்படின்னா இயக்குனரே நடிகராக இருக்கும்போது படத்தோட ஒட்டுமொத்த கண்ட்ரோல் அவங்க கிட்ட வந்துருது. கரெக்டாக எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம இயக்குனர் படத்தை எடுத்துட்டு போறாரு. அதனால அந்த படம் ஹிட் ஆயிடுது அப்படின்னு ஏதோ ஃப்ளோல ஒரு வார்த்தை விட்டாரு. என்னடா நம்ம ப்ளூ சட்டை மாறன் பாராட்டுறாரு அப்படின்னா என்ன ஒரு அதிசயம். அந்த படத்தை நம்ம பார்த்தே ஆகணுமேனு தான் அந்த ஜெய 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 ஹே அப்படிங்கிற அந்த மலையாள படத்தை பார்த்தேன். ஐயோ 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 சும்மா சொல்லக்கூடாதுங்க. அத்தனை புகழுக்கும் சொந்தக்காரங்க அந்த படம் தான். அருமையா இருந்தது. படம் ஸ்டார்டிங்ல எப்படின்னா அந்த டவுன் பஸ்ல ஏறி போற மாதிரி தான் இருக்கும். ஒரு இழுக்க முடியாம இழுத்து போய்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா படம் இப்படி போகுதுன்னு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்துல அப்படி கீரை போட்டு ஒரு தூக்கி நம்ம டிடிஎஃப் ஒரு 240 250 போவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி படம் வேகமா போற மாதிரி இருக்கும். இப்படி படத்துக்கு போட்ட தூபம் போதும் இல்லையா. இப்போ இந்த படத்தோட கரைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா தன்னோட பெண் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு நான் இவளை நேரு இந்திரா காந்திய வளர்த்த மாதிரி ஒரு புரட்சி பெண்ணா வளர்க்க போறேன் அப்படின்னு அந்த குழந்தையோட தாய் மாமா கிட்ட சொல்றாரு. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். இதை கேட்ட அந்த தாய் மாமாவும் ரொம்ப நல்லதுங்கிறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்து ஜாலியா மரத்து மேல ஏறி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தாய் மாமா அவளை மரத்துல இருந்து இறங்கி உள்ள போய் விளையாட சொல்றாரு. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினோட அண்ணன் விளையாடுற பொம்மைக்கார அவங்கிட்ட இருந்து பிடிங்கி இவளுக்கு தராங்க. அப்புறம் ஹீரோயினோட அம்மா இவளுக்கு ரொம்ப பாசமா ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் அவளோட புக்கை முன்ன பின்ன கிழிச்சு வச்சிருப்பா. ஆனா இவளை அடிக்க மாட்டாப்ல, திட்ட மாட்டாப்ல. ஆனா அதே மாதிரி அவங்க அண்ணங்கார புத்தகத்தை கிழிச்சு வச்சிருந்தான்னா அண்ணனை போட்டு அதே தப்புக்கு அடிப்பாரு. அவன் உடனே என்ன தங்கச்சி மட்டும் அடிக்க மாட்டேங்கிறீங்க, என்ன மட்டும் அடிக்கிறீங்க, அவ புக்கு தானே கிழிஞ்சிருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அதுக்கும் கூட நம்ம ஹீரோயினோட அம்மா நீ அவளை ஒன்னாடா அப்படின்னு கேக்குறாங்க. இது அத்தனையும் ஸ்கூல் படிக்கிற நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட அந்த ஃப்ரெண்டுகாரி நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி உன்னை ரொம்ப தாங்குறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை வச்சு ஏதோ பொண்ணுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து முழு மரியாதையோட நடத்துறாங்களேன்னு நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க. இதுவரை பார்த்த அத்தனை சீனுக்குமே பின்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக், ஒரு மறைக்கப்பட்ட உண்மையும் இருக்கிறது. அதை சொல்றேன் கேளுங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா பிளாஷ்பேக்ல தான் பொண்ணை இந்திரா காந்தி மாதிரி வளர்ப்பேன்னு சொன்னாப்ல இல்ல, அதுக்கு அந்த தாய்மாம நல்லது இந்திரா காந்தி மாதிரி வள தப்பு இல்ல, ஆனா இவளோட முடிய நல்ல நீளமா வளர்க்குற மாதிரி பாத்துக்க, இல்லனா கல்யாணத்தப்போ ரொம்ப கஷ்டம், மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாப்ல. இதை கேட்டது அப்பங்காரனுக்கு பகீர்னு ஆயிடுது. நீ சொன்னா சரிதான் மச்சான் அப்படிங்கிறாரு. அப்புறம் மரத்துல இருந்து கீழே இறங்கி விட்டு உள்ள போ அப்படின்னு சொன்னதோட அந்த உள்நோக்கம் பொம்பளை பிள்ளைக வெளியில சுத்தினா ஊரு தப்பா பேசுற காரணம் தானே. அடுத்து அப்பா அண்ணங்கார கிட்ட இருந்து பொம்மைக்கார பிடிங்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்தது ஹீரோயின் கேட்டதுனால இல்ல, ஹீரோயினுக்கு டெட்டி பியர் தான் வேணும். அந்த கரடி பொம்மைய பொண்ணுங்க கொஞ்சம் இல்ல அந்த மாதிரி பொம்மை கேட்டா பொம்பளை பிள்ளைக்காக எதுக்கு பணத்தை வெட்டியா செலவு பண்ணிக்கிட்டுன்னு அண்ணன் விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மைய அவங்கிட்ட இருந்து பிடிங்கி பொண்ணு கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்மா பொண்ணு பாசமா புது துணிய தங்கச்சிக்காக தச்சு கொடுக்கல, அண்ணங்காரனோட பழைய சட்டைய கொஞ்சம் மாத்தி தச்சு கிச்சு ரெடி பண்ணி வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணி பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கு அந்த அம்மாக்காரி. புது துணி வாங்கி இன்னொரு வீட்டுக்கு போறவளுக்காக எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு பாத்துருக்கானுங்க. கடைசியா புக்க கிழிச்சதுக்கு அண்ணங்கார அடி வாங்கி இருப்பான், தங்கச்சி அடி வாங்க மாட்டான். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அண்ணங்கார படிச்ச அந்த புத்தகத்தை இவ 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் போனான்னா 5ஆம் கிளாஸ் புத்தகத்தை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சு பின்னாடியே தங்கச்சிக்கு அந்த புக்கை தான் கொடுப்பாங்க, புது புக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ அண்ணங்கார புக்க கிழிச்சா தங்கச்சிக்கு புதுசா புக் வாங்கி கொடுக்க செலவு பண்ணணும். வீட்டை விட்டு வெளியில போறவளுக்கு இன்னொரு வீட்டுக்கு போறவளுக்கு எதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி பழைய புக்கை மெயின்டைன் பண்றதுக்காக கிழிச்ச அண்ணனுக்கு அடி. பழைய புக்கை தானே இவன் மறுபடியும் கிழிக்கிறா, அதனால ஒன்னும் தப்பு இல்லைன்னு தங்கச்சிய பெருசா அவங்க கண்டிக்க மாட்டாங்க கிழிக்கிற மேட்டர்ல. இப்படி எல்லாத்துலயும் இருக்கிற அந்த உள்ள அர்த்தத்தை அந்த பொண்ணு சொல்ல பக்கத்துல இந்த ஃப்ரெண்டுகாரி கேட்டு ஆடி போறா. இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிடலாம், ஆனா இந்த பொண்ணுக்கு பேர் வச்சிருக்காங்க ஜெயான்னு, அதுக்கு கூட உள்நோக்கம் இருக்கு. இவங்க அண்ணன் பேரு ஜெயனா, அதுக்கு ரைமிங்கா இருக்கட்டுமே சொல்லிவிட்டு ஜெயான்னு பேர் வச்சிருக்காங்க. இதை கேட்ட பின்னாடிதான் அந்த ஃப்ரெண்டுகாரி நான் எவ்வளவோ பரவாயில்லடி நீ ரொம்ப கஷ்டப்படி அப்படின்னு சொல்றா. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோனுக்காக வீட்டுல தனித்துவமோ சுதந்திரமோ வேண்டாம், ஆம்பளை நடத்துற மாதிரி பொம்பளை நடத்தலாம், அது கூட அங்க இல்லங்கிறது தெரியுது. இது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் அவ ஸ்கூல்ல ஊட்டிக்கு டூர் ஊரிட்டு போறாங்கன்னு சொல்லி பர்மிஷன் கேக்குறா. அண்ணனும் அப்பனும் சேர்ந்து போக கூடாது, பொம்பளை பிள்ளைக்கு என்ன டூர் வேண்டி கிடக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஊட்டிக்கு போன எல்லாரையும் அத பத்தி கட்டுரை எழுதி தர சொல்லி சொல்றாரு. டூர் எப்படி போச்சு, நல்லா போச்சா, எல்லா பேரும் ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க, ஊட்டியோட அனுபவம் எப்படி இருந்தது எழுதி கொடுங்க அப்படின்னு 10 ரூபா மொத்தமா சொல்லிடுறாரு. இந்த பொண்ணும் டூருக்கு போகல, இருந்தாலும் இவ அந்த கட்டுரையை எழுதணும். அப்ப எப்படி எழுதிருப்பா, தான் போகாத அந்த ஊட்டிக்கு போன மாதிரியும் அங்க இதெல்லாம் இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு கற்பனையிலேயே அதை பத்தி எழுத ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சா கட்டுற. இப்படியே வெறும் கற்பனையில தான் பொண்ணுகளோட உலகம் ஓடுது அப்படிங்கறத இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும் சொல்லி இருக்காங்க. அப்படியே காலங்கள் உருண்டு ஓடுது. ஹீரோயின் நல்ல மார்க் எடுத்து 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா. அவளோட அம்மாவும் அண்ணனும் அவளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கிற அந்த காலேஜ் ரொம்ப தூரம் வேணான்னு தடுக்கிறாங்க. இங்க உலக அதிசயம் என்னன்னா ஹீரோயினோட அப்பா அவரு கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய மார்க் எடுத்திருக்கிற பொண்ணு பிடிச்ச காலேஜ் கிடைச்சிருக்கு, பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அவளை அனுப்பாம இருக்கிறது ரொம்ப தப்புன்னு ஹீரோயினுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஆஹா இப்பதாயா அப்பா உருப்படியா பேசுறாருன்னு சந்தோஷம். எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. சந்தோஷப்படக்கூடிய அந்த நேரம் கரெக்டா குட்டையை குழப்பறதுக்குன்னே தாய்மாமன் அங்க வந்து நிக்கிறேன். நம்ம ஹீரோயினோட தாய்மாமனை பார்த்ததுமே அண்ணங்கார அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஏன்னா அட்வைஸ்ங்கிற பேர்ல அருவியப்படுவாப்லே அப்படின்ட்டு வந்த மாமே என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போலயே அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பா ஒண்ணுமில்ல அவளுக்கு வெளியூர்ல ஒரு பெரிய காலேஜ்ல அவளுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மாமங்காரனும் அதிசயமா அடடா நல்ல விஷயமாச்சே இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறா புள்ள பிடிச்ச காலேஜ் பெரிய சீட்டு நல்ல சீட் எல்லாம் கிடைச்சிருந்தா அப்புறம் என்ன தாராளமா படிக்குவீங்க அப்படின்னு தாய் மாமா பேசுறாரு. எல்லாம் சரிதான் யார் அம்மா ஹரி பேசுறா அப்போ ஹீரோயினோட அம்மா எல்லாம் சரிதான் ஆனா ஹாஸ்டல் ஃபீஸ் போயிட்டு வர போக்குவரத்து செலவு இவ்வளவு இருக்குல்ல இதுக்கெல்லாம் எங்க கிட்ட காசு இல்லையேன்னு சொன்னதுமே எங்க காசு இல்ல நீ காசு குடியான்னு நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோன்னு பயந்த தாய்மாமே அப்படியே பேச்ச மாத்தி சரிதான் வேற வீட்டுக்கு அனுப்ப போற பொண்ணுக்கு எதுக்குப்பா வெட்டியா செலவு காசு இல்லாதப்ப எதுக்கு கடனை வாங்கி எல்லாம் படிக்க போட்டுக்கிட்டேன் அதெல்லாம் சரி வராது வேற ஏதாவது வெளியே பாருங்க அப்படின்ட்டு அப்படியே பேட்ட மாட்டு போறாங்க. இதுல இருந்து நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க அப்பா அம்மா பொண்ணு பையன் அடக்கமா இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணும்போது அவங்களோட அல்டிமேட் நோக்கம் உங்க புள்ள நல்லா இருக்கணும் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும் இருக்காது. நீங்க அவங்க கிட்ட கடன் கேட்க கூடாதுங்கிறது தான் இருக்கும். அதுக்காக அவங்க எப்படி வேணாலும் அட்வைஸ மாத்தி போடுவாங்க. படிச்சவன் சொல்றானே சொந்தக்காரன் சொல்றானே மச்சாங்காரன் சொல்றானேன்ட்டெல்லாம் தயவு செய்து உங்க பொண்ணுங்க பசங்களோட வாழ்க்கையில விளையாடிடாதீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்காது. அவங்க கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் அட்வைஸ மாத்தி போடுவாங்க. அருமையான மெசேஜ் இல்ல. இதோட நிக்காம அந்த மாமங்காரன் இங்க பக்கத்திலே ஒரு காலேஜ் இருக்கு ரொம்ப நல்ல காலேஜ் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் தப்புடு சீட்டு கொடுத்துருவாங்க சாயந்தரம் 4:30 மணிக்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்குள்ள இருப்பா அப்படின்னு மாமங்காரன் சொல்ல ஹீரோயினோ கோமா வெளியில வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் அதுவும் எனக்கு கிடைச்ச காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்னு கட்டன் டேட்டா சொல்றேன். அப்பங்காரன உங்ககிட்ட யார் இப்ப ஒப்பீனியன் கேட்டா ஆம்பளைங்க நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம் உள்ள போடி அப்படின்னு அதட்ட இவ்வளவு செத்தாலும் சாவேனே தவிர வேற காலேஜ்ல வேற கோர்ஸ் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டம்னு கதவை சாத்திக்கிறா. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. எங்க அந்த தாய் மாமா சொன்னார்ல அந்த லோக்கல் காலேஜ் மொக்க கோர்ஸ் தான் அதுதான் படிச்சுட்டு இருக்கா. 40 ஹாஸ்பிட்டல் சீட்டை அடுக்கி வச்சுட்டு காலேஜ்னு பேர் வச்சிருக்காங்க. இவ ஆசை நிராசை ஆயி போச்சு. சரி கதைக்குள்ள போவோம். ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த காலேஜ்ல படிக்கிறா. ஹீரோயினுக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல காலேஜ் பிடிக்கலனாலும் அங்க அவளுக்கு பாடம் எடுக்கிற ஒரு ப்ரொஃபஸரா அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவர் வெறும் ப்ரொஃபஸரா மட்டும் இல்லாம பெண் சுதந்திரம் ஆணுக்கு பெண் சமம் ஆடை சுதந்திரம் பெண்களுக்காக இருக்கணும் அப்படின்னு போராடுறாரு. இதையெல்லாம் பார்த்ததும் தான் வீட்டுல பொண்ணுகளை அடிமையா வச்சிருக்க கூடிய ஆண்களையே பார்த்து அவளுக்கு இந்த ஆளு கொஞ்சம் குண்டா இருந்தா கூட வயசானவரா இருந்தா கூட இந்த ப்ரொஃபஸரா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லிட ஹீரோயினோட ஃப்ரெண்டுகாரி ஒருத்தி அவரை மாதிரி ஒருத்தர் உன் லைஃப்ல வர நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் தூவம் போட்டு தூக்கி விடுறா ஏத்தி விடுறா. அந்த பையலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வருது அதுகிட்ட 4 அட்வைஸ் போட்டு நல்ல விதமா ஒழுங்கா இருமா உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பயண பாரமான அட்வைஸ் போடாம அவர் வந்த வரைக்கும் லாபம்னு கம்பெனி கொடுக்க பாக்குறாரு. சரி இனியாவது வாழ்க்கை நல்லா இருக்குமே இந்த பொண்ணு நினைக்கிறா. ஆனா அங்கதான் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா ரொம்ப நல்ல மாதிரி பெண் சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த அந்த ப்ரொஃபசர் லவ் பண்ண ஆரம்பிச்சதும் நேத்து கால் பண்ண பிஸின்னு வந்துச்சு ஏன் யார் கூட பேசிட்டு இருந்த அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சு. அப்புறம் ஆம்பளை பசங்க கூட பேசாத அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நாளாக யாரு கூட பேசணும் பேசக்கூடாது அப்படின்னு அவனே முடிவு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ஒரு நாள் செம திட்டு டோஸ் விழுது அந்த பொண்ணுக்கு. ஏன் இவ்வளவு சீன் போடுறான் அப்படின்னு பார்த்தா வாட்ஸ்அப்ல டிபி என்ன எப்படி வச்சிருக்கிற இனிமே என்கிட்ட பேசாம என்கிட்ட பர்மிஷன் வாங்காம வாட்ஸ்அப்ல வேற எந்த டிபியும் மாத்த கூடாது ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க கூடாது எடுத்துட்டாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வயக்காட்டோரமா வச்சு அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்காக போறான். அப்ப அவளோட உள்ளாடல லைட்டா கொஞ்சம் அந்த கயிறு மாதிரி கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிருக்குங்க. அதை பார்த்ததும் பலார்னு ஒரு அறை விட்டுவிட்டு இது பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் வேணும்னு சொன்ன இவன் பலார்னு ஒரு அறை விட்டான். ஏண்டி இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ற அப்படின்னு திட்டிட்டு இனிமேலாம் அப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போறான். அவன் அடிச்ச அடியில ஹீரோயினோட மூக்குத்தியே காணாம போச்சு. அவன் மூக்குல வேற ரத்தமே வந்துருச்சு. ஃப்ரெண்டுகாரி இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த ஆளா இப்படி எல்லாம் பண்றாருன்னு மிரண்டு போறாரு. பெண் சுதந்திரம் அது இதுன்னு பேசுறதெல்லாம் வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் வீட்டுக்குள்ள பெண்களை நாங்க அடிமைகளை தான் வச்சிருப்போங்கிற மாதிரி ஒரு பார்வை. கட் பண்ணா வீட்டுல இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகுது. ஹீரோயினோட அப்பங்காரன் கோவத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குறிக்க அந்த நேரம் தாய் மாமே ஆனது ஆச்சு. விஷயம் வெளியே தெரிறதுக்கு முன்னாடி அவளுக்கு காதம் வச்சு அப்பல கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் இல்லைன்னா அவளுக்கு கல்யாணமே ஆகாரியா அப்படின்னு சொல்ல அப்பங்காரனோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா அவ படிப்பு பாதிலேயே நின்று போயிடுமே அப்படின்னு கேட்க தாய் மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வச்சுட்டா போச்சு படிக்கிற புள்ள எந்த சூழ்நிலை வேணாலும் படிக்கும் அப்படின்னு ஒரு பிட்ட போறாரு. ஹீரோயினோ நான் படிக்கணும்
எனக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு கெஞ்சி பாக்குறேன். அப்பங்காரனும் நீ படிச்ச கிழிச்சதெல்லாம் போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு தான் மச்சான் கிட்ட இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாரு அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறாரு. அன்னைக்கு ராத்திரி கூட ஹீரோயின் அம்மா கிட்ட நான் படிக்கணுமா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா, சம்பாதிக்கணுமா, ப்ளீஸ்மா இப்ப கல்யாணம் வேணாமான்னு கெஞ்சுவா. ஆனா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டும் நீ படிக்கலாம், வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம், அதுக்கு ஏத்த மாப்பிள்ளையா பார்க்க சொல்றேன்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. கட் பண்ணா ஹீரோயினை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையோட அம்மா, தங்கச்சி, அப்புறம் ஒண்ணு விட்டு அண்ணன் ஒரு ஆள் வந்து நிக்கிறார். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தாய் மாமாவும் இந்த பக்கம் நம்ம மாப்பிள்ளையோட அண்ணனும் சம்பந்தமே இல்லாம வளவல கொலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை பயங்கர கோவக்காரரா இருப்பார் போல. அவன் முறைக்கிறத பார்த்ததும் அவனோட அண்ணன் கப் சிப்புன்னு அமைதியாரு. என் தம்பி சொந்தமா கோழி பண்ண வச்சிருக்கான், டிகிரி படிக்கலனாலும் குடும்பத்தை அவன் தான் நடத்துறான்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணன் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும், வேலைக்கு போகணும் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சைலண்டா அப்படியே மாப்பிள்ளைய பார்க்க மாப்பிள்ளையோ படிக்கட்டுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் டீயை கொண்டு வந்து கொடுக்குறா. அப்ப மாப்பிள்ளையோட அம்மா என் மகன் ரொம்ப அட்ஜஸ்டிங் டைப், இதுதான் வேணும்னு அடம்பிடிக்கவே மாட்டான், ரொம்ப தன்மையானவன் அப்படின்னு உருட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட தனியா பேசுறது வேணும் போக சொல்றாங்க. மாப்பிள்ளையோ எடுத்ததும் பொண்ணுகிட்ட என்ன தெரியுமா கேக்குறான், உங்க ஊர்ல கிலோ சிக்கன் எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா இவர் கோழி பண்ணை தான் வச்சிருக்காரு. கோழி பண்ணை தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாத போல. கோழி பண்ணை கிலோ எவ்வளவு போகும், முட்டை எவ்வளவு, கோழிக்கு இங்க எவ்வளவு ரூபாய் கிடைக்கும், இப்படிதாங்க பேசுறேன். எங்க ஊர்ல எல்லாம் என் பிசினஸ் பிச்சுக்கிட்டு ஓட தெரியுமா, ஏன் எல்லாரும் என்கிட்ட வந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறாங்க தெரியுமா, ஹோல்சேல் ரேட்டுக்கு கிலோ 125 ரூபாய்க்கு நான் கோழியை சப்ளை பண்றேன் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஹோல்சேல் ரேட்டுக்கு கிலோ 125 ரூபாய்க்கு நான் கோழிகளை சப்ளை பண்றேன், அதனாலதான் எனக்கு பிசினஸ் பிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. அந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு ஆமா எம்பிட்டு வரதட்சணை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேட்க மாப்பிள்ளையோட அம்மாவோ நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சாலே போதும், நீங்க போடுறத போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாம் அமைஞ்சிருச்சு. கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய பார்த்து அவன் வீட்டுக்காரங்க பேசினது போதும்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போறாங்க. இப்ப கூட ஹீரோயின் கிட்ட மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஃபார்மாலிட்டிக்கு கூட யாருமே கேட்கல. கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டானுங்க. அங்க கட் பண்ணா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் அவ புகுந்த வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டா. எல்லாரும் அழுதுகிட்டே அவளை வழி அனுப்புறாங்க. வண்டு சிண்டுல இருந்து பெருசு வட்ட வரைக்கும் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் அப்படி தேங்கி தேங்கி அழுகிறத பார்த்தா எவ்வளவு பாசமா பயங்கரமா வளர்த்திருப்பாங்க ரேஞ்சுக்கு தோணும். ஆனா இவளுக்கு அழுகையே வராது. எப்பா தப்பிச்சு போனா போகுண்டாங்கிற மாதிரி தான் இருக்கிறா. போட்டோகிராஃபர் உட்பட எல்லாரும் அழுகுறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம தாய் மாமா ஏதோ பொண்ணை பயங்கரமா வளர்த்த மாதிரி பயங்கரமா என்னென்னமோ செலவு பண்ண மாதிரி அவங்க அப்ப ஆத்தால விட அநியாயத்துக்கு அழுவான் தனியா. கிணத்து தண்ணியே நிறைஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஏதோ எப்படியோ புருஷன் எப்படி என்ன எதுவும் தெரியாம புருஷன் குடும்பம் எப்படி என்னன்னு தெரியாம கார்ல ஏறி புகுந்த வீட்டுக்கு போறான். புகுந்த வீட்டுக்கு வந்ததும் கையில விளக்க கொடுத்து சிரிச்ச முகத்தோட உள்ள வர இருக்கிறாங்க. உள்ள போற நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ணாடி டேபிள், டிவி ரிமோட், கண்ணாடி கபோர்டுன்னு எல்லாம் உடஞ்சு ஒட்டு போட்டு வச்சிருக்கிறத பாக்குறேன். ஏன் இதெல்லாம் அடிக்கடி உடஞ்சிருக்கு? வீட்டுல எவனாவது கோவக்காரா இருந்தா இந்த மாதிரி அடிக்கடி உடையும். உடஞ்சதை சரி பண்ண மாட்டாங்க, ஒட்டு போட்டு தான் வச்சிருப்பாங்க. டைனிங் டேபிள் சேர்ல கூட உடஞ்சதை ஒட்டு வச்சிருப்பாங்க. அப்ப மாமியார் என்னமா வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வேற வழி இல்லாம சிரிச்சுக்கிட்டே தலையாடுறா. அடுத்த நாள் புருஷன்காரனோட அம்மா அதான் மாமியார் கஷ்டப்பட்டு நான் கூட பாத்ரூம்ல உட்காந்துருக்காளோ முக்குறாளோ அப்படின்னு நினைச்சேன். கஷ்டப்பட்டு புளியரா இடியாப்பத்தை ஹீரோயின் அப்ப டீ போட வரும்போது பொண்ணு பார்க்க வந்த டைம்ல என் புள்ள ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போற டைப், அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படியே ஆப்போசிட்டா இவன் என்ன வேணும்னு கேட்கறானோ அதுதான் அந்த வீட்டுல நடக்கும். அதை தவிர வேற ட்ரை பண்ணுன்னு கேட்டா கூட அவன் செய்ய மாட்டான், கோவப்பட்டுருவான். டீ போட வந்த மருமக கிட்ட மாமியாரு நீ டீ போடாதம்மா நான் போடுறேன், அவனுக்கு அளவெல்லாம் சரியா இருக்கணும் இல்லைன்னா காட்டு கத்துவேன் அப்படின்றாங்க. ஹீரோயினோ என்னத்த இன்னைக்கு இடியாப்பமா அப்படின்னு கேட்க பக்கத்துல புருஷனோட தங்கச்சி நாத்தனாகாரி இருப்பாள்ல, அவ வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல டெய்லியுமே இடியாப்பம் கடலைக்கறி இது மட்டும் தான் இங்க சாப்பாடு, அதைத்தான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்ப மாமியாரு இப்படித்தாமா என் புள்ள அடம்பிடிப்பான், ஆனா ரொம்ப நல்லவமா அப்படிங்கிறாங்க. கல்யாணமான முதல் நாள் ரொம்ப பாசமா பொண்டாட்டிக்கு பரிமாறி சிரிச்ச முகத்தோட சாப்பிட சொல்றான். வீட்டுல வாஷிங் மிஷின் கூட டேமேஜ் தாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே சரியா படல. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல ஏற்கனவே ரிப்பேரா கிடந்த யாரும் சீண்டாம கிடந்த டெய்லரிங் மெஷின் இருக்கும், தைக்கிற மெஷின், அதை யூடியூப்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றான். இவளுக்கு யூடியூப் தான் ரொம்ப பிடிக்குங்க. உங்களை மாதிரியே தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எதுவா இருந்தாலும் யூடியூப்பை பார்த்து தான் கட்டுப்பா, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுவா. இப்ப கூட அந்த மெஷினை எப்படி சரி பண்றதுங்கிறத யூடியூப்ல பார்த்து சரி பண்றா. இதை பார்த்த மாமியாரு மிஷின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாத்துமா நல்லா இருக்கிற மிஷினா அது இதுன்னு சொல்லி கெடுத்துறாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் மாமியாரு நாத்தனாரு எல்லாரும் சேர்ந்து அக்கம் பக்கத்துல இருக்க கூட எல்லாம் நல்லா பழகுறாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து காட்டிட்டே போறாங்க. ஹீரோயினோட புருஷன் காலையில வெளியில கிளம்பும் போது வண்டி எடுக்கிற நேரம் வெளியில காய வைக்கிற அந்த மிளகாய கூட அவனா நகர்த்திட்டு வண்டி எடுக்காம கோவமா கட்டி வண்டியை திருப்புற இந்த இடத்துல எதுக்காக பத்தல காய போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மாவை கூட சத்தம் போடுவான். அப்படியே வண்டியை ஏத்திட்டு போவான். கோவக்காரனா இருந்தாலும் குறுகலான அந்த வாசல்ல கூட வண்டியை இடிக்காம ஓட்டிட்டு போறான். என் புள்ள ரொம்ப நல்லவமா அப்படின்னு அந்த அம்மா. அடுத்து ஹீரோயினை
அவனோட கோழி பண்ணைக்கு கூட்டிட்டு போறான். அங்க ஒரு வயசானவர் புருஷங்கார கிட்ட வந்து பக்கத்துல இருக்கிற இன்னொரு கோழி பண்ணக்காரர் அவர் வந்து ஹீரோவை பார்த்து, நீங்க கிலோ 125 ரூபாய்க்கு விக்கிறதுனால என் பிசினஸ் ரொம்ப டல்லா போகுதுங்க, நீங்க கொஞ்சம் நான் விக்கிற மாதிரியே ரேட் அதிகமா விக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அவனோ நான் குறைஞ்ச விலைக்கு விக்கிறதுனால தான் எனக்கு வியாபாரம் நல்லா போகுது, வேணும்னா நீங்களும் அதே மாதிரி குறைஞ்ச விலைக்கு வீங்களே அப்படின்னு திமிரா பேசுறான் நம்ம ஹீரோ. அந்த பெரியவரோ, எனக்கு நீ விக்கிற இந்த விலை கட்டுப்படியாக இருப்பா, பிசினஸும் மோசமா போகுது, அதனால ஏதாவது கையில இருக்கிற அமௌண்ட்டை கூட என் பண்ணையே நீயே எடுத்து நடத்து அப்படின்னு பணிவா கேட்க, அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்றாங்க. நல்ல டீல் மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணுது, ஆனா புருஷங்காரனும் ரொம்ப திமிரா கண்டுக்காம சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட இந்த இடத்த இன்னும் நீங்க சுத்தமா வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்க, அவனுங்களோ இவளை மதிக்காம கிண்டல் பண்ற மாதிரி, இது என்ன சமய கட்டா சுத்தமா வச்சிட்டு இருக்கிற, எங்களுக்கெல்லாம் பல வேலைகள் இருக்குன்னு இன்சல்ட் பண்ணி பேசிவிட்டு என்ன வேலை பாக்குறாங்க, கேரம் போர்டு செஸ் விளையாண்டு தெரியுங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. ஒரு நாள் நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் யூடியூப்பை பார்த்து, அதான் சொன்னேன் நம்ம சப்ஸ்கிரைபர்னு, யூடியூப்பை பார்த்து வித்தியாசமா இறையறையோ புதுசா சமைச்சு வச்சு புருஷனுக்கு சாப்பிட கொடுக்குறான். அவன் அதை பார்த்த உடனே என்னடா நம்ம எப்பவும் சாப்பிடக்கூடிய ஐட்டம் இல்லையே அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுறான். இதை பார்த்தது நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. அடுத்து இன்னொரு நாள் ஹீரோயின் புருஷன் கிட்ட சாப்பாடு வச்சுக்கிட்டு, எங்க மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலாம்னு சொன்னீங்க, நான் எப்ப படிக்க ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு கேட்க, இவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டிவி சீரியல அதிகமா சவுண்ட் வச்சு பாக்குறது பிடிக்காம கோவத்துல டிவி ரிமோட்டை லபக்குன்னு பிடிங்கி போட்டு உடைக்கிறான். ஹீரோயின் மறுபடியும் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டது பிடிக்காம கோவத்தை டிவி ரிமோட் மேல காட்டி இருக்கிறாங்க இந்த பக்கி. அவளுக்கு இது நல்லா புரியுது. அவ எதுவும் பேசாம அந்த ரிமோட்டை சரி பண்ணி வைக்க, மாமியாக்காரி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காரமா, அவனுக்கு இந்த சீரியல் எல்லாம் பிடிக்காது அதான் கோவப்படுவான், மத்தபடி அவன் ரொம்ப நல்லவமா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அமைதியா இருக்கிறா. அடுத்த நாள் ஹீரோயின் புருஷன் வழக்கமா சாப்பிடக்கூடிய அதே கடலைக்கறின்னு இருக்காங்களே, அதுக்கு பதிலா யூடியூப்பை பார்த்து எதையோ புதுசா சமைக்க முயற்சி பண்ணும் போது மாமியாரு அவ இதெல்லாம் சாப்பிட மாட்டாமா, எதுக்குமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அட இது நிச்சயம் அவருக்கு பிடிக்கும் அத்தை, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு கொண்டு போய் அவன் பக்கத்துல வைக்கிறான். அதை பார்த்தது அந்த பையன் சட்டார்னு அந்த பாத்திரத்தை தள்ளி விட்டு உரைச்சு விட்டு, சத்தமா நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எனக்கு கண்டதை சமைச்சுப்படாதீங்கன்னு கத்துறான். அப்ப அவனோட அம்மா வந்து, டேய் உனக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா, எவ்வளவு நேரம் யூடியூப்பை பார்த்து உனக்காக உனக்கு பிடிக்கும் சொல்லி ஆசையா செஞ்சா தெரியுமா அப்படின்னு சொன்ன பிறகு அவன் கொஞ்சம் அமைதியாகி அவன் பொண்டாட்டிய பார்த்து, நீதான் சமைச்சியா, எனக்கு தெரியாது, சரி விடு சாரிங்கிறார். ஹீரோயின் உடனே கோவமா, யாரு சமைச்சா என்ன, நீங்க பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்ல, புருஷன் டென்ஷன் ஆகி பலார்னு ஒரு அரை விட்டு, என்னடி எனக்கே லெசன் எடுக்கிறியா, என்கிட்ட பேசும்போது ரொம்ப மரியாதையா பேசணும், அந்த சாரி கேட்டல அப்படின்னு இன்னும் ரொம்ப கோவமா பேசுற, எப்படி அரைஞ்சு விட்டு சாரி. ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே இப்படி அடிக்கிறானே அப்படின்னு ஷாக்கு. அடி வாங்கின வலி அழுகுறான். அவனோட தங்கச்சி இதை தட்டி கேட்டா, கல்யாணம் ஆகி ஏன் நீங்க உட்காந்துட்டு இருக்கிற, ஒழுங்கா உன் புருஷ வீட்டுக்கு ஓடுறி அப்படின்னு உன் அதிகாரத்தெல்லாம் உன் புருஷ வீட்டுல வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவளையும் மிரட்டுறான். அந்த பொண்ணு வீட்டுல வாழ பிடிக்காம தான் பிறந்த வீட்டுல வந்து வாழுது தங்கச்சிக்காரி. ஹீரோயினும் சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, புருஷன் வந்து ஏதோ கோவத்துல அடிச்சு விட்டேன் சாரிங்கிறாரு. ஹீரோயின் அப்பவும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, அதான் சாரி சொல்லிட்டேன்ல அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை, சரி வா வெளியில எங்கேயாவது போலாமேன்னு சீக்கிரம் ரெடியாக சொல்றாரு. அப்புறம் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த சினிமாக்கு கூட்டு போய் ஒரு படம், அப்புறம் ஹோட்டலுக்கு கூட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்குவாரு. அங்கேயும் அவனுக்கு பிடிச்ச இடியாப்பம் சிக்கன் அதைத்தான் ஆர்டர் பண்ணுவான், அதைத்தான் பொண்டாட்டிக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பான். எனக்கு பிடிச்சதை மட்டும் தான் இவன் பண்ணணும்னு நினைக்கிறான். ஹீரோயின் வேற வழி இல்லாம அதை சாப்பிட மனசாட்சியே இல்லாம, இப்ப சந்தோஷம் தானே ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். பார்த்தா அடுத்த சீனே போலிச்சுன்னு வேற ஒரு காரணத்துக்காக ஒரு அறை, அதுக்கு சமாதானப்படுத்த மறுபடியும் சினிமா ஹோட்டல், அதே இடியாப்பம் சில்லி சிக்கன். அதோட நிக்காம அடிக்கடி நம்ம ஹீரோயினை அடிக்கிறதும், அதுக்கப்புறம் படத்துக்கு கூட்டு போறதும், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் இடியாப்பமும் சிக்கனும் வாங்கி போறதையுமே ரொட்டீனா வச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் நடக்குது. ஹீரோயினும் அவங்கிட்ட என்ன வீட்டுக்கு கூட்டு போறீங்களா, என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்ல, அவனும் எனக்கு டைம் இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோ புருஷன் அடிக்கடி அடிக்கிறான்னு அம்மா கிட்ட சொன்னா, அடிக்க மட்டும் தானே செய்யறாரு, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே, ஆம்பளைங்க என்ன அப்படித்தாம இருப்பாங்க, பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், வீட்டுல தானே வச்சு அடிச்சாரு, இதை ஏதோ பெரிய விஷயமா மாத்திர அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன அம்மாவே இப்படி பேசுறாங்களேன்னு சோகமாயிட்டா. புருஷங்காரனும் நாள் ஆக 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 ரொம்ப அதிகமா கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் ரொம்ப பயந்து போறான். அவன் அண்ணங்காரனுக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப அடிக்கிறாரு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்ல, அண்ணங்காரன் நான் அப்பா கிட்ட சொல்லி மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்றேன் கவலைப்படாதுன்னு சொல்றான். தூங்கும் போது அவன் குரட்ட வரதை பார்த்து கூட இவளுக்கு பயம், முழிச்சிருந்தாலும் பயம் தூங்கிட்டு இருந்தாலும் பயமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவ வாழ்க்கை போகுது. அப்புறம் அவனை கேட்காம அவன் போடக்கூடிய துணியை இவ துவைக்க போட்டிருக்காளாம், அதுக்கு ஒரு அடி. ஹீரோயினால வேதனை தாங்க முடியல. அப்பா கிட்டயே போன் பண்ணி அவர் என்ன இப்படி அடிக்கிறாரு தெரியுமா அப்படின்னு இப்படி தினம் பயந்து வாழ வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஆனா அப்பங்காரனும் அதை ஒரு விஷயமா கூட கண்டுக்காம, நான் இப்ப வெளியில இருக்கிறேமா, அப்புறம் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லி ரொம்ப அலட்சியமா பேசுறாரு. பத்தாவதுக்கு வீட்டுல மாமியாரு என் புள்ள வெளியில வேலை கிளைக்கு பாக்குறான்ல, அதனால ஸ்ட்ரெஸ்னால மன அழுத்தத்தினால கோவப்படுறாரு, நீ அதை பெருசா எடுத்துக்காத, முன்னைக்கு இப்ப அவன் எவ்வளவோ பரவாயில்ல, என் புள்ள ரொம்ப நல்லவமா அப்படின்னு சப்போர்ட் பண்றாங்க. அவரோட அப்பா அவர் லெவலுக்கெல்லாம் என் பையன் கோவக்காரன் இல்ல தெரியுமா, உங்க அப்பா எல்லாம் அப்படி பண்ணுவாரு கோவப்படுவாரு அப்படின்னு கோவத்தையே பெருமையா பேசி தெரியுது. நம்ம நாத்தனகாரியும் அவ பங்குக்கு ஹீரோயின் கிட்ட, நான் என் புருஷ குடும்பம் தாங்காம தான்
சண்டை போட்டுட்டு பூந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி இங்க வந்து உட்காந்துருக்கமே 4 நாள்ல என் புருஷங்காரன் வந்து என்ன கூட்டு போவான பார்த்தா இதான் சான்ஸ்னு என்ன இங்கேயே விட்டு அவன் ஆட்டுக்கு அங்கிட்டு தெரியுறேன். இப்ப நீ கோவத்துல உன் வீட்டுக்கு போனா கூட உன்னையும் ஊரு உலகம் இப்படித்தான் தப்பா பேசணும்னு நாத்திரகாரியா அட்வைஸ் பண்றா. ஆக மொத்தத்துல ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்ல. புருஷங்காரன் மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரும்போது ஹீரோயின் போன் யூஸ் பண்றத பார்த்ததும் முறைக்கிறான். என்னடா இது ஒரு தப்பா, அதை பார்த்ததும் பயந்து போறான். ரொம்ப நேரம் குளிக்கிறதுக்கு கூட டென்ஷன் ஆகிறான். ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு கோவப்படுறான். சீக்கிரமே வெளியில வான்னு கதவை தட்டுறான். ஹீரோயினும் வேக வேகமா பயந்துகிட்டே வெளியில வராங்க. இந்த இடத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும். அவங்க பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்களா, அதுக்காக திட்டுறான். அவங்க ஏன் அவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்கிறது அப்புறம் தெரிய வரும். அடுத்து அந்த வயசானவர், அதான் அந்த பக்கத்து பண்ணக்காரரு, நம்ம ஹீரோ கிட்ட வந்து தம்பி நான் பேசாம என் பிசினஸையே உங்ககிட்ட வைக்கிறேன்னு முடிவெடுத்துட்டேன். அன்னை கூட வந்து கேட்டனே, தயவு செய்து எடுத்துக்கங்க தம்பி, பண்ணையெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஓட்ட முடியாது, எடுத்துக்கங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. அவனும் எனக்கு உங்க பண்ணைய வாங்குற ஐடியா இல்ல, தேவையில்லாம வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு திமிரா பேசுறான். அப்புறம் அந்த பண்ணக்காரரோ, சரிங்க நீங்க எனக்கு பண்ணைய முழுசா எடுத்துக்க வேண்டாம், காசும் கொடுக்க வேண்டாம், என் பண்ணைய நீங்களே எடுத்து நடத்திக்கங்க, வர்ற லாபத்துல எனக்கு ஏதோ கொஞ்சம் கொடுங்க போதும் ஜாமி அப்படின்னு கூட கேட்டு பாக்குறாப்ல. இவனும் எனக்கு வேற பிசினஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சும்மா பொம்பளைய மாதிரி வந்து நச்சரிக்காம உங்க வேலையை பாருங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறான். போறதுக்கு முன்ன அவனோட ஆளுங்க கிட்ட போய் அதிகாரமா போய் கலெக்ஷன் பண்ற வேலையை பாருங்கடா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறான். வீட்டுக்கு வந்ததும் அவன் பொண்டாட்டி இவனை கண்டுக்காம போனை நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி, என்னடி எப்பவுமே போனை நோண்டிக்கிட்டே இருக்கிற, அம்மா தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியாதுன்னு சொல்ல, இன்னும் கடுப்பாயி நீ மட்டும் என் வீட்டுல இருக்கிற, நீ போய் தள்ள வேண்டியதானே அப்படின்னு சாவியை வீசி எறிஞ்சிட்டு உள்ள போறான். ஹீரோயின் சாவி எடுத்துட்டு அமைதியா நிக்க, புருஷங்கார என்னடி கேள்வி கேட்க கேட்க பதில் சொல்லாம நிக்கிற, கையில போன் வச்சிருந்தா நீ என்ன பெரிய இவளா அப்படின்னு போனை புடுங்க பாக்குறாங்க. இவ்வளவு நாளா பொறுத்து போனவ போன்ல கை வச்சதும் இவளுக்கு கோவம். போனை புடுங்க பாக்குறான். போனை புடுங்க விடாம ரொம்ப கிரிப்பா பிடிச்சுக்கிட்டு இருக்க, போனை விடுறி அப்படிங்கிறான். அவன் அப்பவும் போனை விடாம இருக்க, வழக்கம் போல என்னடி ரொம்ப ஓவரா பண்றன்னு அறைய பாக்குறான். பார்த்தா அவன் அரையறத கராத்தே ஸ்டைல்ல பிளாக் பண்ணி அவன் நெஞ்சில கைய வச்சு ஒரு தள்ளி எட்டி வயித்துல ஓங்கி ஒரு எத்து அப்படியே பறந்து போய் மீன் தொட்டி இருக்கிற அந்த டேபிள்ல போய் நங்குன்னு சொல்லிக்கிட்டான். என்னடா இந்த அடி அடிக்கிறாளே, ஒருவேளை கனவா இருக்குமோன்னு நமக்கு தோணும். கனவு இல்லைங்க, நிஜம்தான். இந்த காட்டி இருக்கிறான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, இம்புட்டு நாளா யாருமே இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதனால அவளே போனை வச்சு, அவளுக்கு தான் யூடியூப் பாக்குறதெல்லாம் பிடிக்கும் இல்லையா, எப்படி எல்லாம் ஆம்பளைங்க அடிக்க வருவாங்க, அதை எப்படி எல்லாம் நாம தடுக்கலாம் அப்படின்னு அவ வீடியோ பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம கராத்தேவையே யூடியூப்ல பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். உடம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக மரத்திலேயே எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கான்னு பாருங்க. அப்புறம் அடிக்கடி பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பாள்ல, பாத்ரூம்ல இருந்து வரதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்பாங்க இல்ல, அங்கேயும் உட்காந்து கராத்தே தான் கத்துக்கிட்டு இருப்பா போல. புருஷங்காரன் தலை சுத்தி போய் கண்ணை திறந்து பார்க்க, பொண்டாட்டி காலை தூக்கிட்டு கராத்தே பூசுல நிக்கிறான். தூக்குன காலை இறக்கிட்டு அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு போன ஒரு ஓரமா வச்சுட்டு போக, புருஷங்கார அப்படியே தள்ளாடி அந்த டேபிள்ல இருந்து வெளியில வர மீன் தொட்டி உடஞ்சு போச்சு. அவன் எதுவுமே நடக்காத மாதிரி சாப்பாடை எடுத்து வச்சுட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட, அவன் எனக்கு பசிக்கல அப்படின்னு வாங்கின அடியால வயிற்ற பிடிச்சுக்கிட்டு தாங்கி நடந்து போறான். கட் பண்ணா அவனோட பண்ணையில வலிதாகாம உட்காந்துக்கிட்டு இருக்க, அங்க வேலை செய்யறவன் என்னென்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கிறீங்க, அண்ணி அடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அடிக்கிறடா வயிற்றுல உதைச்சிட்டேன் அப்படின்னு. ஐயோ என்னென்ன நீங்க போய் வயிற்றுல போய் யாராவது பொம்பளை பிள்ளைங்க வயிற்றுல உதைப்பாங்களா, சீக்கிரம் போய் அண்ணியை கூட்டு போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க, வயிற்றுலாம் அடிபட்டா பின்னாடி அப்புறம் பெரிய பிரச்சனையா மாறி போயிடும் அப்படின்னு சொல்ல, புருஷங்காரனுக்கு இப்ப பயம். ஐயோ அடி வாங்கினது வயிற்றுல, நாம டாக்டர் கிட்ட தான் போகணுமோ அப்படின்னு மனசுல எண்ணம். சரி அப்படின்னு பயத்தை வெளியில காட்டிக்காம நான் வீட்டுக்கு போறேன்னு வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவான். எப்பவுமே அந்த குறுகலான வழியில வண்டியை இடிக்காம ஓட்டிட்டு வரவன் இந்த தடவை இடிச்சுதான் வண்டியை கொண்டு வந்து லேண்ட் பண்றான். என்னாச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற லேடிஸ் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தாங்கி நடந்து வீட்டுக்குள்ள வர வந்ததை அவனை பார்த்து, டேய் வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு மாமியாக்காரி திட்டுது. ஐயோ புருஷனை அடிச்சத பொண்டாட்டி சொல்லிட்டாலோ அப்படின்னு இவன் பதறி போவான். ஆனா அந்த அம்மா, டேய் பொண்டாட்டி இப்படியாடா அடிப்ப, ஏதோ ரிமோட் உடைஞ்சு சேர்ல ஒரு கால் உடைஞ்சுனா பரவாயில்ல, மீன் தொட்டியே உடைஞ்சு போற அளவுக்கு பொண்டாட்டி அடிச்சிருக்கல, ஏன்டா அவளை போட்டு இப்படி அடிச்ச, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் வீட்டு ஆளுகளுக்கு யாரு பதில் சொல்றது அப்படின்னு கேட்டதும் அப்பதான் நம்ம புருஷனுக்கு நிம்மதி. ஓ நான் அடிச்சதா தான் இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்படியே கெத்த மெயின்டைன் பண்ணி மீசியை முறுக்கிக்கிட்டு கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன், இப்ப என்னதுக்கு அப்படின்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அங்க இருந்து போயிட்டான். ராத்திரி பெட்ல கூட பயத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் புரண்டு படுத்தா கூட புருஷங்கார பதறி போறான். அவன் எதேச்சியா கண்ண முழிக்க, அவகிட்ட உனக்கு கராத்தே எல்லாம் தெரியுமா, எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் ஒண்ணுமே புரியாம அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு மறுபடியும் தூங்கிட்டான். அடுத்த நாள்ல இருந்து நிறைய வீட்டுல நடந்த விஷயங்களை அவன் நோட் பண்றான். வீட்டு பாத்ரூம் சவத்துல அவளோட கால் தடம் தலை ஒசரத்துக்கு மேல கால் தடம் இருக்கிறத பாக்குறான். அடி பாவி, அப்போ இந்த பாத்ரூம்ல உட்காந்துதான் நீ பிராக்டிஸ் பண்றியா அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறான். அப்புறம் மரத்துல தலகாணி எல்லாம் கட்டி வச்சு நங்குன்னு குத்தி இருப்பா போல, பிராக்டிஸ் பண்ணிருப்பா போல. ஆனா அந்த பக்கம் போய் பார்த்தா அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் நம்ம மாமியார் தினமும் அவனுக்கு இடியாப்பத்தை பண்ணி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும்ல, இவ ரொம்ப அசால்ட்டா புளிச்சுன்னு இடியாப்பத்தை புளியறத பார்த்த மாமியாருக்கே ஆச்சரியம். சாப்பாடு பரிமாறும் போது கூட அவன் கைய கிட்ட கட்டு வந்தாலே அடிக்கத்தான் வராளோ அப்படின்னு பதறி போய் அதை தடுக்க பாக்குறான். இதையெல்லாம் சகிச்சுக்க முடியாம அவனோட அண்ணங்காரங்கிட்ட இந்த மேட்டரை பத்தி சொல்ல, அவன் இவங்கிட்ட நீ சொல்றதை பார்த்தா அவன் உன்னை மறுபடியும் அடிப்பாளோடு தோடுது. சோ நீ என்ன பண்ற, அவன் உன்னை அடிக்கும் போது
மொபைல்ல அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு நாம அப்புறம் அதை வச்சு அவளை மிரட்டி விடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க புருஷங்காரையோ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, ஒரு வாட்டி என்ன அவ உரைச்சிட்டா பெரிய இவளாவ, நானும் ஸ்கூல்ல கராத்தே படிச்சவன் தான், இனி அவ காலை தூக்கட்டும் அப்புறம் அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவளை அடிக்கிற அந்த வீடியோ எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் பாரியா நீ அப்படின்னு சவால் பண்றான். வீட்டுக்கு போய் அவளோட பழைய கராத்தே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அது பத்த மாட்டேங்குது, ராத்திரி நேரத்துல கராத்தே எல்லாம் பிராக்டிஸ் பண்றான். அடுத்த நாள் புது ட்ராக் பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டியை முறைச்சுக்கிட்டு கழுத்தை நெட்டி முறிச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டி மாதிரியே அவளை திருப்பி அடிக்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு சண்டை பயிற்சி எல்லாம் எடுக்கிறான். அப்புறம் துணி காயப்படுவாங்க இல்லையா அந்த ஏரியா பக்கம் எல்லாம் போய் பாக்ஸிங் பிராக்டிஸ் மாதிரி எல்லாம் எடுக்கிறான். மொபைல பார்த்து பொண்டாட்டி மாதிரியே மொபைல பார்த்து பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டு சாக்க முட்டை எல்லாம் வச்சு பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்றான். அப்புறம் அவங்க அண்ணகாரன் சொல்லி கொடுத்த டெக்னிக் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி விட்டு டெய்லி வெறித்தனமா ஹீரோயினை அடிக்கிறோன்றதுக்காக அந்த சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றான். ஒரு நாள் வீட்டுக்கு மதியம் சாப்பிட போறான். அவனோட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதான் இவளை அடிக்க சரியான டைம்னு சண்டைக்கு ரெடியா படாத இடத்துல அடிபற்ற கூடாதுங்கிறதுக்காக பேண்ட்டுக்குள்ள இந்த கிட்னி கார்டு கிரிக்கெட் விளையாடும் போது வைப்பாங்க பாத்தீங்களா, அங்க அடிபற்ற கூடாதுன்னு அந்த கார்டெல்லாம் எடுத்து மாட்டி வச்சுக்கிட்டு டிவி பக்கத்துல நடக்க போற அந்த சண்டையை ரெக்கார்ட் பண்ண போன்ல வீடியோ ரெக்கார்டரா ஆன் பண்ணி ஒளி வச்சிருக்கான். அப்புறம் அவளை கூப்பிட்டு கேமரால தெரியற மாதிரி வச்சு வம்பு கிழக்குறான். என்னடி என்ன ஒரு வாட்டி அடிச்சிட்டா பெரிய இவளா நீ ரொம்ப திமிர்ல சுத்திக்கிட்டு இருக்க, பொம்பளை என்ன பாக்குற இல்லன்னா அன்னைக்கே உன்னை அடிச்சு கால கைய உடச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ நீ அடிச்சா நானும் தான் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிட்டு ஹீரோயின் அவன் அரைஞ்சதும் அவ செம டென்ஷன் ஆகி அவனை திருப்பி அரைஞ்சிட்டான். பார்த்தா சண்டை பெருசாயிடுச்சு. புருஷனும் பொண்டாட்டி என்னமோ ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல அடிச்சுக்கிற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. பயங்கரமா போடுற அந்த சண்டையில ஹீரோயின் புருஷகாரனை விட்டு அந்த கிக்ல அவன் மிஸ் ஆகுறான். அவன் மிஸ் ஆனா என்ன, கதவு மிஸ் ஆகல, கதவு உடஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் இவன் அவளை டிக்கிலோன மாதிரி இடிச்சு தள்ளனதும் ஹீரோயின் வெறியாகி இன்னொரு கிக் விட்டதும் அப்படியே பறந்து போய் சுத்திட்டே டைனிங் டேபிள் மேல போத்துன்னு விழுவாங்க. டேபிள் உடஞ்சிருச்சு. இவன் நெத்திலையும் வாயிலையும் ரத்தத்தோட எந்திரிச்சு நிக்க ஹீரோயின் இன்னும் உனக்கு சண்டை போட தெம்பு இருக்கான்னு கேட்க அவன் நான் இன்னும் சாகலடி மறுபடியும் சண்டைக்கு வரான். அவன் அவளோட முடிய பிடிச்சிருக்க அவனை இழுத்து டிவி மேல போட்டு ஒரு அடி டிவி உடஞ்சு போச்சு. அவன் அதையும் தாண்டி மறுபடியும் எந்திரிச்சு நிக்க ஹீரோயின் கடைசியா அவளோட அந்த சிக்னேச்சர் கிக் அப்படி ஒரு எத்து விட்டதும் புருஷகாரன் பறந்து போய் சோஃபால விழுந்து சோஃபாவும் உடஞ்சு போ. அந்த நேரம் அவரோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துருவாங்க. வந்தா ஹீரோயின் காலை தூக்கிட்டு நிக்கிறத பார்த்து இந்த பக்கம் மகன் விழுந்து கிடக்கிறத பார்த்து ஷாக்கோட மிரண்டு போய் இருக்கிறாங்க. புருஷகாரனும் அவரோட அம்மாவை பரிதாபமா பாக்குறேன். கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டுல இருந்து ஹீரோயின் அப்பா அம்மா எல்லாத்தையும் வர வச்சுட்டாங்க. பஞ்சாயத்து பண்றாங்க. புருஷனோட அண்ணகார கூட வந்துட்டான். வந்தவன் வீடு அலங்கோலமா இருக்கிறதையும் தம்பியார அடிவாங்கி ரத்தத்தோட இருக்கிறதையும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க மாமியாக்காரி அண்ணகாரனை பார்த்து ஏண்டா இதுக்காகவா உன் தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச, எல்லா வீட்லயும் பொம்பளைங்க புருஷனை இப்படியே அடிப்பாங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் உங்க பையனும் கோபக்காரங்கிறத கல்யாணத்தப்ப எங்க கிட்ட நீங்க சொல்லலையே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மட்டும் சொன்னீங்களா என்னன்னு இப்படி ரெண்டு வீட்டுக்காரங்களும் சண்டைய ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ணகாரனும் அதை ஸ்டாப் பண்ணி பேசி தீக்க பாக்குறாரு. ஹீரோயினோட மாமியாகாரியோ என் புள்ளைய அவ உதச்ச அந்த உதையில இங்க இருந்து 20 அடி அப்படி பறந்து போய் பக்கத்து காம்பவுண்ட்ல போய் விழுந்து கிடந்தான். அப்புறம் தான் நாங்கெல்லாம் போய் அவனை தூக்கிட்டு கொண்டு வந்து உள்ள வந்து போட்டோங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஓவர் பில்டப் போட பேசுது. அண்ணகாரனும் ஹீரோயின்ட்ட போய் பேசி பாக்குறாரு. அவ ஏதோ கோவத்துல ஒரு வாட்டி ஒன்னு அடிச்சிட்டான், போனா போகுதுன்னு மன்னிச்சு விடாம இப்படியா ஓவரா ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அவர் என்ன ஒரு வாட்டி அடிக்கல, கல்யாணமான 6 மாசத்துல இதுவரை 21 வாட்டி என்ன அடிச்சிருக்கிறாரு. இப்படியே போனா 10 வருஷத்துல எனக்கு 420 அடி அடிப்பாரு, 40 வருஷத்துல 1680 அடி அடிப்பாரு. இது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விடணுமா அப்படின்னு கேட்க அண்ணங்காரனும் தலை சுத்தி போய் பொம்பளை பிள்ளைகளை அதிகமா படிக்க வச்சாலே இதான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அடி வாங்கி கிடக்கிற புருஷனை தனியா அழைச்சு கொண்டு போய் இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்க புருஷங்காரனும் இனியும் அவ கூட என்னால வர முடியாது, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கிறா, அவளை விட்டு பிரியறதுதான் சரின்னு சொல்ல அண்ணங்கார டேய் அப்படி பண்ணா நடந்தது வெளியில தெரிஞ்சு உன் மான மரியாதை எல்லாம் காத்துல பறக்கும், நீ அவளை அடிக்கணும், ஆனா அது வாய்ப்பில்லை ஆயி போச்சு, இனி உடல் பலத்தை யூஸ் பண்ண கூடாது, புத்தியை யூஸ் பண்ணு, அவ பொம்பளைங்கிறத அவளுக்கு ப்ரூஃப் பண்ணு, ஒரு புள்ளைய கொடுத்துரு, கர்ப்பமா இருக்கும்போது அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, அடுத்து குழந்தை பிறந்தா பச்சை உடம்புக்காரி ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு 3-4 வருஷத்துக்கு அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதியா, அப்புறம் இன்னொரு தடவை ஒரு புள்ளைய கொடு, அடுத்த ஒரு 4 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் அவன் திமிரவே முடியாது, அதுக்குள்ள அவ திமிரு அடங்கி போயிடும், அவ படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிறது நினைப்பு அவளுக்கு இருக்காது, பிள்ளைகளுக்காக உன் கோவத்தையும் அவ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு அருமையான ஐடியாத்தை கொடுக்க, ஒரு ஐடியாவை கொடுக்க இதை செஞ்சாதான் நீ ஆம்பளன்னு வேற ஏத்தி விட்டுறாரு, இப்போதைக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச மாதிரி நடந்துக்கும், அப்பதான் அவளும் உங்ககிட்ட இறங்கி வருவா, சும்மா இப்போதைக்கு ஒரு சாரி மட்டும் கேளு, பிரச்சனையை முடிச்சு விடு, நான் சொன்னதை செய்யணும் சொல்ல இவனுக்கு அது ஓகேன்னு படுது. அப்போ அந்த வீடியோ எடுத்த அந்த போன் என்னாச்சு அப்படின்னு அண்ணங்காரனை கேட்க டிவியோட சேர்த்து அதோட டிஸ்பிளேயும் போனோட டிஸ்பிளேயும் உடஞ்சு போச்சு, சர்வீஸுக்கு கொடுத்துருக்கதா சொல்றாரு. இவங்க பிளான் பண்ண மாதிரியே புருஷன் போய் பொண்டாட்டி கிட்ட சாரி மறுபடியும் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அதான் சாரி கேட்டாப்ல ஏமா நீயும் புருஷன் கிட்ட சாரி கேளு, இனிமே ஒழுங்காரு அப்படின்னு சொல்ல இவ சாரி கேட்க மாட்டா, இருந்தாலும் பெரிய மனுஷன் எனக்காக கேளுமா அப்படின்னு சொல்ல சரி ஒளிஞ்சு போகுதுன்னு அவங்களும் சாரின்னு சொல்ல அவ்வளவுதான் சண்டை முடிஞ்சு போச்சுமா அவங்க வேலையை பாருங்கன்னு கூட்டத்தை கழிச்சு விட்டுறாரு. ஆனா அண்ணங்காரனுக்கு மட்டும் தான்
தான் தங்கச்சி இவ்வளவு வேதனையில இருக்காளே அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் கிட்ட அவ புருஷங்காரன் அவளை தான் பக்கம் இழுக்கணும்ன்றதுக்காக ரொம்ப நல்லவனா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப அடிச்சு போறாளோ அப்படிங்கிற பயத்துல அட்டைசை மட்டும் போட்டுட்டு சட்டன படுத்து தூங்கிட்டான். புருஷனும் அடுத்த நாள்ல இருந்து சிரிச்ச முகமா இருந்து வீட்டுக்கு ஒரு புது பர்னிச்சர் எல்லாம் வாங்கி போட்டுவிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். ஆனா அவ இவனை கண்டுக்க கூட மாட்டான். மறுபடியும் புருஷன் அவனோட அண்ணன் கிட்ட ஐடியா கேட்க, டேய் பொண்டாட்டிகளை மயக்கணும்டா, ஏதாவது ஒரு பாட்டு பாடி கவர் பண்ணு, அதுலயும் அந்த பாட்டுல உன் பொண்டாட்டியோட பேரெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாப்ல. இவனும் சரி, இவன் பொண்டாட்டி பேர் என்ன, ஜெயா இல்லையா? சோ ஜெயாங்கிற அந்த பேரை வச்சிருக்கிற ஒரு பாட்டை யோசிச்சு விட்டு பாட்டு பாடுறேன். என்ன மாதிரிமா பாட்டு பாடுறேன் அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு? ஜெய 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 ஹே ஹே அப்படின்னு தேசிய கீதத்தை சத்தமா பாடுறான். ஹீரோயினுக்கும் இவனுக்கு என்ன பைத்தியமாயிடுச்சா என்னங்கிற மாதிரி பாத்துட்டு போறான். இப்படி தான் பொண்டாட்டியை நினைச்சு இவன் ஜெய 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 ஹேன்னு தேசிய கீதம் பாடினாலதான் இந்த படத்தோட பேரு கூட ஜெய 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 ஹே அப்படின்னு தேசிய கீதத்துல வர அந்த ஒன்லைனரை வச்சிருக்காங்க. அப்புறம் பொண்டாட்டிக்காரி கேட்டும் கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாத நம்ம ஹீரோ இப்போ ஆமா அவன் அம்மா வீட்டுக்கு போலாம், ரொம்ப நாள் ஆச்சுல கல்யாணம் ஆகி போவே இல்லைன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டு போய் அவங்க முன்னாடி தான் பொண்டாட்டிய ரொம்ப அக்கறையா பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறான். இதை பார்த்ததும் ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீரோயினோட அண்ணங்கார மட்டும் ஹீரோயின் கிட்ட தனியா போய், என்ன உன் புருஷன் திடீர்னு இம்புட்டு அக்கறையா காட்டுறான், என்ன விஷயம், உங்ககிட்ட நகை ஏதாவது கேட்கறானா அப்படின்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் இல்லைங்கிறா. காரணம் இல்லாம அப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு அவர் சந்தேகத்தோட கேட்க, எதுக்கு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறார், அநியாயத்துக்கு தாங்கன்னு பொண்டாட்டிய தாங்குறான். வீட்டுக்கு வந்ததும் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசி இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ப வச்சு அவ வாயாலேயே சாரி கேட்க வச்சு அன்னைக்கு நைட்டே கொஞ்சம் 1 மணி நேரம் இருந்து வயித்துல பிள்ளைய கொடுத்துலான்னு ஸ்கெட்ச் போடுறான். போட்ட ஸ்கெட்சை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில தான் அண்ணன் கூட சேர்ந்து இவன் போட்ட அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டே அவனோட பண்ணைக்கு போறான். போயிட்டு கேலண்டர்ல இன்னும் எத்தனை நாள்ல அவளுக்கு வாந்தி வரும், கரு கன்ஃபார்ம் ஆகும்னு கெஸ் பண்ணி கால்குலேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு போன் கால் அங்க வேலை பாக்குற ஒரு பையனுக்கு வருங்க. என்ன சார், அன்னைக்கு இத்தனை கோழி வேணுமா, இன்னைக்கு இத்தனை கோழி வேணுமா, டேட்டா குறிச்சுக்கிட்டேன், இந்த டேட்டா குறிச்சுக்கிட்டேன்னு எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவேன். எதிர்பார்த்த மாதிரியே வாந்தி வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்றதுக்காக போயிருப்பாங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அண்ணங்கார கிட்ட இருந்து தம்பிக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ரெக்கார்டட் மெசேஜ். அதை இவர் போட்டு கேட்டு பார்த்தா அதுல அண்ணங்கார, என்னடா டாக்டர் என்ன சொன்னாங்க, எல்லாம் நம்ம பிளான் படி தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வாய்ஸ் மெசேஜ் ப்ளே பண்ணி கேட்க அதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டா. அதை கேட்டதும் புருஷன் கிட்ட, என்ன பிளான், என்ன உங்க அண்ணன் சொல்றாருன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்லமா வாமா அப்படின்னு உள்ள போய் டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர், ஆமா கடைசியா உங்களுக்கு பீரியட்ஸ் எப்பமா ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்க அவளுக்கு டேட் தெரியாது. ஆனா இவன் கரெக்டா டேட் சொல்றான். அவங்களும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பா ஆக போறீங்கன்னு சொல்லி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புறாங்க. வீட்டுக்கு போற வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் தான் புருஷனை முறைச்சு பாத்துக்கிட்டே தாங்க போறான். அவனும் தடுமாறான். வீட்டுல நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டு உடனே ஃபார்முக்கு போகணும்னு கிளம்பிடுறான். அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட, நீங்களும் உங்க அண்ணனும் என்ன பிளான் போட்டீங்க, ஏதோ மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, என்ன சொல்லுங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு சமாளிக்க பாப்பான். ஆனா ஹீரோயின் விட்டுற மாதிரி தெரியல. வற்புறுத்தி கேட்க புருஷங்காரனும் அவனோட உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. ஆமாண்டி, நானும் எங்க அண்ணனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். உன்னை கர்ப்பமாக்குனதே உன் திமிர அடக்க தாண்டி, என்ன உன்னை பார்த்து பயந்து போயிடுவேன்னு நினைச்சியா, இதோட உன் கேம் ஒரு ஓவர், எப்படி இதோட உன் கேம் ஓவர் அப்படின்ட்டு இனிமே நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும், என் குழந்தைய பாத்துக்கணும், அதுதான் உன் வேலை, நீ வேலைக்கெல்லாம் போக முடியாது, படிக்க முடியாது, காலத்துக்கு இங்கேயே எனக்கு அடிமையா இருக்க வேண்டியதான், இதுதான் உன் தலைவலி, இப்ப தெரியுதா, நாங்கெல்லாம் ஆம்பளைகிடி அப்படின்னு திமிரா பேசிட்டு பாத்ரூம்குள்ள போறான். ஹீரோயினுக்கும் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாம அப்படியே மயங்கி தொப்புன்னு விழுந்துடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் பெட்ல கிடக்க அவன் புருஷன் சொன்னதையே கேட்டு ஷாக் ஆகி மயங்கி விழுந்தாங்கல்ல, அதுல அவங்களுக்கு பிபி பிளட் பிரஷர் அப்படியே எகிரி போய் உண்டான அந்த கரு கலைஞ்சு போச்சு. மாமியாகாரியோ ஹீரோயின் மேல இருக்கிற மொத்த வெறுப்பை இப்ப கக்கற. பொண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஆம்பளை மாதிரி சண்டை போட்டா இப்படித்தான் நடக்கும், புருஷன் அடிச்ச பாவம் தான் இப்படியெல்லாம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு இது ரொம்ப அவமானமா போயிடுச்சு. ஹீரோயினும் அழுதுகிட்டே அப்பா அம்மா கிட்ட, பாருங்கப்பா எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அவளோட அம்மாவும் இத்தனை வருஷமா இவளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ண மாதிரி, இதுவரைக்கும் நான் கூட நீ சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லிருக்கேன், உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஆனா இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, எல்லாம் ஓன் தப்பு தான் கைய வச்சிடறாங்க. அதோட நிறுத்தாம தங்கமான மாப்பிள்ள அவரை மறிக்காம இருக்கிற, உனக்காகவே வாழ்ற உங்க அப்பாவை நினைச்சு பாத்தியா, உன் இஷ்டப்படி தானே உன்னை படிக்க வச்சோம், நீ டிகிரி கூட முடிக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே மாப்பிள்ளைய கட்டி வச்சோம், ஒத்த பொண்ணு ஆச்சேன்னு மகனை கூட நாங்க சரியா பாத்துக்காம உன்னை பொத்தி வளர்த்தோமே அப்படின்னு அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுது. ஆனா பேசுற எல்லாம் பொய் ஃப்ராடு. ஆனா அது ஆதங்கமா அழுகையா வரும்போது உண்மை மாதிரியே தெரியுது. இந்த பக்கம் மாமியா ஓவரா கத்த மாமியார ஒரு முறப்பா பாருங்க, பாத்தீங்களா உங்க பொண்ணு என்னையே முறைக்கிறா, விட்டா என்னையே கொன்னு மூட்டை கட்டிடுவா போலயே, இவ வீட்டுல இருந்தாலே எங்களுக்கு வீட்டுல சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, இவளுக்கு பயந்துகிட்டு எங்க வீட்டுல யாரும் தூங்காம கொள்ளாம கிடக்கிறோம் அப்படி இப்படி பில்டப் கொடுத்து பேச, இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, இனி ஒண்ணு நீங்க தூக்கம் இல்லாம இருக்க வேண்டாம், நீங்க தாராளமா நிம்மதியா தூங்கலாம், நான் இனி உங்க வீட்டுக்கு வரதா இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். அதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா அம்மா, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு இடத்துல அனுப்பி வச்சா நீ பாட்டுக்கு புகுந்த வீடு விட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துருவியா, உன்னை மறுபடியும் எங்க வீட்டுல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு பெத்தவங்க சொல்றாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு கோவத்துல, நான் ஒண்ணு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லலையே அப்படின்ட்டு எங்கேயோ போறேங்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவோ, உன்னால எப்படி தனியா வர முடியும், உங்ககிட்ட காசு இருக்கா, வேலை இருக்கா, உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க அப்படின்னு மட்டம் தட்டி பேசும்போதுதான் இவ பாக்குற அந்த பார்வையில, யோ நான் தான் படிக்கிறேன் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன்னு சொன்னேயா, எங்க விட்டீங்க, கல்யாணம்
பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ என்னையே மட்டம் தட்டி பேசுறாங்களேங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க. இவங்க கிட்ட பேசி பிரச்சனை இல்லைன்னு இனிமே என்ன நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டு போக அப்பங்காரன் நீ மட்டும் இப்ப போன நான் உன்னை தலைமுழுகிறேன்னு சொல்லி மிரட்டுவாரு. பொண்டாட்டியும் அதெல்லாம் முடியாது நான் கிளம்புறேன்னு விறுவிறுன்னு கிளம்பும் போது புருஷக்காரன் அந்த பக்கத்துல இருந்து பில்லு கட்டுறதுக்கு பில்லோட வருவான். என்னடி சமத்துவம் பேசிட்டு போறியா? அப்ப இந்த பில்லு ஹாஸ்பிட்டல் செலவு இவ்வளவு ஆயிருக்கு, பாதி நான் கட்டுறேன் மீதி பாதியை நீ கட்டு அப்படின்னு சொல்ல அவ கழுத்துல கடந்த அந்த செயினை கலட்டி அவன் கிட்ட கொடுத்துட்டு இதை வச்சுக்கிட்டு ஃபுல் பில்ல கூட நீ கட்டிக்கோ, நான் அப்புறமா காசு கொடுத்து இந்த செயினை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். விறுவிறுன்னு நடந்து போறவ பஸ் ஸ்டாப்ல உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கேன். அண்ணகாரன் தான் வந்து வாஜையா வீட்டுக்கு போறான்னு கூப்பிடுவாரு. ஹீரோயினோ இல்லடா நான் வாழ்க்கையில முறை நானா எடுத்த முடிவு இது, இதை தயவு செஞ்சு மாத்த சொல்லாதீங்க அப்படின்னு அவ எடுத்த இப்படி நோட் பண்ணி பாருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தானாக எடுத்த முடிவு இது. அதை பத்தி சொல்றேன். சரி இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டா ஏதாவது ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுன்னு சொல்ல லேடிஸ் ஹாஸ்டல்ல கொண்டு போய் அண்ணங்கார சேர்த்து விட்டு அவளோட லக்கேஜையும் அவளுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு போறான். ஹீரோயின் அவன் ரூம்மேட்டு கிட்ட வேலை விஷயமா ஏற்பாடு பண்ண சொல்லி கேட்டிருந்தா. இப்போ அந்த ரூம்மேட்டோ நான் ஆபீஸ்ல கேட்டேன் டிகிரி இருந்தா தான் வேலைன்னு சொல்லிட்டாங்க சாரின்னு சொல்லிடுறான். சரி பிசினஸ் பண்ணலாமேன்னு பேங்க்குக்கு போனா லோனு கேட்க பேங்க்ல ஏற்கனவே சில பேர் இதே மாதிரி வருவாங்க பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு லோன் கேட்பாங்க. நாங்களும் லோன் கொடுத்துருப்போம். ஆனா அதை சரியா நடத்த முடியாம கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பிசினஸ் நீங்க எடுத்து நடத்துறா இருந்தா நாங்க லோன் தர்றோம். புது பிசினஸ்க்காக எங்களால லோன் தர முடியாது. அந்த லோனை வேணா உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணிருக்க முடியாது இவங்களால. சோ அதே லோனை இவங்க தலையில கட்டி வரது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இருந்தா தரோம் சொல்றாங்க பேங்க்காரனுங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா ஹாஸ்டலுக்கே வந்து சமாதானப்படுத்தி தான் பொண்ணை வீட்டுக்கு போலாம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயினும் லக்கேஜ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன லேட் ஆயிட்டு இருக்கு, சட்டப்பட்டு ரெடி பண்ண சீக்கிரம் ஒண்ணு நான் புகுந்த வீட்டுல போய் விட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் போதுதான் இவங்க கூப்பிடுறது பிறந்த வீட்டுக்கு இல்ல புகுந்த வீட்டுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வரல இப்போ அப்படின்னு கோவப்படுறாங்க. என்னால வர முடியாது, அந்த ஆள் கூட என்னால மறுபடியும் கூட வர முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா அவளை திட்டி தீத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்து போய் பேசாம மாடியில இருந்து குதிச்சு செத்துறலாம் போல இருக்குன்னு நினைச்சு சூசைட் பண்ணிக்க கூட அந்த ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறாங்க. விட்டா குதிச்சிடுவாங்க. குதிச்சிட்டாளா என்ன ஏதுன்னு காமிக்கல. கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் ஹீரோயினோட புருஷனை காட்டுறாங்க. அவன் நிறைய கடையில வசூலுக்கு என்ன சொல்றது அந்த கோழிகள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பணத்தை வசூல் பண்ண போவாரு. அப்படித்தான் இப்ப ஒரு கடையில வசூல் பண்ண போயிருக்கிறார். பணம் கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா அவனை பார்த்து சிரிக்கிறானுங்க. அப்ப அண்ணங்காரன் போன் பண்ணி டேய் ஒரு பிரச்சனைடா நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிற வீடியோ பார்க்க சொல்றாரு. இவனும் திறந்து பாக்குறான். பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் கிட்ட சிக்கி இவன் சிட்டா பின்னமா அடி வாங்கி இருப்பான்ல இவனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பான்ல அந்த வீடியோ மக்கள் மத்தியில வீடியோல ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்படா ஷேர் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவன் போன்ல டிஸ்பிளே உடஞ்சு போச்சு சொல்லிட்டு ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் கடையில கொண்டு போய் கொடுத்திருப்பான். அந்த ஆளு சர்வீஸ் பண்ணும்போது இந்த வீடியோவை பார்த்து தான் ஃப்ரெண்டுகளுக்கு அனுப்பி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைமாறி ஊர் முழுக்க பரவிடுச்சு. காலேஜ் ஏரியா பக்கம் எல்லாம் பட்டி தட்டி எல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ணகாரன் நீ எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதே நேரம் அந்த வீடியோ பயங்கர வைரலா பரவி இந்த புருஷங்காரன் கூனி குறுகி வீட்டுக்கே வந்து யாரு கூடவும் பேசாம உள்ள போயிட்டான். அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க அந்த வீடியோ வைரல் ஆயிருச்சு. இப்போ Facebook ட்விட்டர்னு எல்லாத்துலயும் இதை பத்தி தான் பேசு விவாதமே நடத்துறாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிட்டதுனால அவன் ஹீரோயினை இதையே காரணமா வச்சு டிவோர்ஸ் பண்ணிடலாம் என்று முடிவு பண்ணி அவன் அண்ணனை கூட்டிட்டு ஒரு வக்கீல் கிட்ட போறாரு. அந்த வக்கீல் புருஷங்காரனை பார்த்ததும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆனா எங்க என்னதான் தெரியலன்னு சொல்லிட்டு என்ன விஷயமா வந்திருக்கிறேன்னு கேட்கிறாரு. பக்கத்துல இருக்கிற இன்னொரு அம்மா இவனை பார்த்ததும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அண்ணங்காரன் இந்த மாதிரி டிவோர்ஸ் விஷயமா வந்திருக்கதா சொன்னதும் வக்கீல் என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்றீங்க காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்ல அந்த வீடியோவை போட்டு காமிக்க அதை பார்த்தது வக்கீல் கெக்க சிரிக்கிறாரு. ஞாபகம் வந்துருச்சு இந்த வீடியோவை தான் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் அதனாலதான் உங்களை பழக்கப்பட்ட முக மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன் நானே பல பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு சரி இந்த ஒரு காரணத்தை வச்சு உனக்கு டைவர்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிடுறாரு. பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா நீங்க ஏட்டுங்க நான் இவர் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேங்குது அந்த அம்மா. கட் பண்ணா புருஷங்காரன் அவனோட பண்ணையில உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் என்ன நம்ம பிசினஸ் இப்ப ரொம்ப டல் அடிக்குதுன்னு நம்ம பண்ண கோழியை எவனுமே வாங்குறது இல்ல அந்த கிழவன் இப்போ நம்மளை விட ரொம்ப கம்மி விலைக்கு 115 ரூபாய்க்கு இப்போ அவன் விக்கிறானே அதானே கூட்டம் ஃபுல்லா அவங்கிட்ட வாங்க போயிடுச்சு. எங்களுக்கு பயங்கர கோவனே இன்னைக்கு ராத்திரியா அந்த கிழவனோட ஃபார்முக்குள்ள புகுந்து அந்த பண்ணை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற போறோம் அப்படின்னு சொல்ல புருஷங்காரனோ டேய் எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கடா இல்லனா இதுவும் ஏன் தலையில வந்து தாண்டா விடியும் அப்படின்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸோ நீ போய் டிவோர்ஸ் வாங்குற வேலையை பாரு விவாகரத்து வாங்குற வேலையை பாரு நாங்க அந்த கிழவனை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப ஒருத்தன் ஏனே உனக்கு விவாகரத்து நடக்க போகிறது உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அதுக்கப்புறம் சந்தோஷமா தானே இருப்ப அப்படின்னு கேட்க புருஷங்காரனோ டிவோர்ஸ் ஆனா பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆம்பளைகள் துணை இல்லாம வாழ தெரியும். ஆனா டிவோர்ஸ் ஆன ஆம்பளைக்கு தான் வாழ்க்கை இழந்த மாதிரி அப்படியே தெரிய வேண்டியதான். ஏன்னா ஆம்பளைகளுக்கு பொண்ணுங்க இல்லாம தனியா வாழ தெரியாது வாழ முடியாது அப்படின்னு சோகமா சொன்னதும் ஒருத்த அண்ணிய உனக்கு அவ்வளவு பிடிக்குமானே அப்படின்னு கேட்க அதுக்கு இவன் கோவமா டேய் நான் எப்படா அவளை பிடிக்கும்னு சொன்னேன் தனியா சந்தோஷமா வாழ முடியாதான்டா சொன்னேன் ஆம்பளை எல்லாம் பாவண்டா அப்படிங்கிறாரு. அடுத்த சீன்ல பார்த்தா கோர்ட்ல காட்டுறாங்க. ஜட்ஜம்மா அங்க வந்ததும் முதல் கேஸா நம்ம ஹீரோயினோட கேஸை தான் விசாரிக்கிறாங்க. ஹீரோயினும் அவ புருஷனையும் பார்த்துட்டு யார அந்த ஜட்ஜம்மா ஹீரோயினையும் அந்த பக்கம் புருஷனையும் பார்த்துட்டு பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா
ஏமாத்தாம இருக்கானே, இவனையாமா தூக்கி போட்டு அடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுவிட்டு இவன் கூட சேர்ந்து வாழ விரும்புறியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயின் நான் இனிமே இவன் கூட வாழ மாட்டேன் மேடம், வாழ முடியாது மேடம் அப்படின்றாங்க. ஜட்ஜம்மா உடனே ஹீரோயினை பார்த்து ஏமா நீ இவன் கூட வாழவும் மாட்டேங்கிற, விவாகரத்து கேட்டா விவாகரத்து தரவும் மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் மேடம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுத்தார். இப்ப கூட இந்த டிவோர்ஸ் மேட்டர் கோர்ட்ல கேஸ் போட்டது இது கூட என்கிட்ட கேட்டவர் போடல, இந்த முடிவும் அவராதான் மேடம் எடுத்தாரு, என்கிட்ட எதுவுமே கேட்கல மேடம், திடீர்னு வந்தாரு காலையில எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறாரு, இந்த முடிவுல கூட என்னோட பங்களிப்பு இல்லைனா எப்படி அப்படின்னு கரெக்டான பாயிண்ட் போட்டு கேக்குறாங்க. அப்ப உடனே அவன் ஆமடி ஆம்பளைங்கடி அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஜட்ஜி செம்ம டோஸ் விடுறாங்க. திட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் புருஷனும் பொண்டாட்டியும் போய் தனியா பேசி சேர்ந்து ஒரு முடிவெடுத்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் வந்தாச்சு. இதே மாதிரி தனியா ஒரு 5 நிமிஷம் இவங்களை பேச விட்டோம். எப்போ அந்த பொண்ணு பாக்குற சமயத்துல. அதே மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் தனியா பேசுறாங்க. சரி வாழ்க்கைய பத்தி ஏதாவது அவ கேப்பான்னு பார்த்தா அந்த புருஷனை பார்த்து ஆமா இப்ப நீங்க கோழி என்ன விலைக்கு விக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்ட மாதிரி இப்ப இவங்க கேக்குறாங்க. இவனோ பிசினஸ் கொஞ்சம் சுமாரா தான் போகுது, நம்ம எப்பவுமே 125 ரூபாய் தான் கிலோ, எப்பவுமே நம்ம அதை மாத்துறது இல்ல, 125 ரூபாய்க்கு தான் நான் விக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் கிலோ 115 ரூபாய்க்கு தான் விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு நடந்து போறாங்க. என்னடா நடக்கிறீங்க, கிலோ 115 ரூபாய்க்கு இவ விக்கிறாளா, அப்ப மேல சூசைட் பண்ண போனாலே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் தற்கொலை பண்ணிக்க போனா இல்லையா, அவ தற்கொலை பண்ணிக்காம பேங்க்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு பிசினஸ் எடுத்து நடத்துறதா இருந்தா லோன் கிடைக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மேட்டர் ஞாபகம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் இவங்க அந்த புருஷகாரனோட பண்ணைக்கு வந்த போது பக்கத்து பண்ணக்காரர் வந்து என் பிசினஸ் நீயே எடுத்து நடத்திக்க, காசு கூட தர வேண்டாம், வர லாபத்துல மட்டும் பணம் கொடுன்னு கேட்டிருப்பாரு இல்லையா, அந்த ஆளை பிடிச்சு நான் உங்க பிசினஸ் பாத்துக்கிறேன்னு களத்துல இறங்கி அந்த பிசினஸ் நம்ம சூப்பரா எடுத்து கொண்டு வந்துட்டா. இந்த பக்கம் கூட நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த பசங்க பக்கத்து பண்ணை இப்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு, நமக்கு தான் டல் அடிக்குது, பேசாம அந்த பண்ணைய போய் அடிச்சு நொறுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அன்னைக்கு ராத்திரி அந்த பண்ணையை அடிச்சு நொறுக்கிறதுக்காக வருவாங்க. வந்து பார்த்தா பண்ணையை நடத்திட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். புருஷனையே போட்டு போலன்னு போலந்தா இந்த குள்ள நரிகளையா சும்மா விடுவா, சும்மா வேற லெவல்ல சண்டை போடுறா, ஒவ்வொருத்தரையும் அட்டி பயங்கரமா அடிக்கிறா, எல்லாமே கராத்தேஸ், எல்லாமே அந்த யூடியூப்ல அவங்க பார்த்து கத்துக்கிட்ட அந்த ஸ்டைல் தான். அடினா அடி, உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, வேற லெவல் அடி, சும்மா பொழந்து எடுத்தாங்க. ஒரு கட்டத்துல அடி வாங்கினது தாங்கிக்க முடியாம அத்தனை ஆம்பளைகளும் இவ காலை பிடிச்சு அக்கா விட்டுருக்கான்னு கெஞ்சுவானுங்க. ஆணாதிக்க சமூகம். கடைசியில ஒரு பொண்ணோட கால்ல விழுந்த மாதிரி காமிச்சு படத்தை இந்த இடத்துல இருந்து முடிச்சிருக்காங்க. படம் எப்படி சூப்பரா நல்லா இருந்ததா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோ வந்தாப்ல, அந்த புருஷன்காரன் வந்தாப்ல, அவர் தான் இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசன, இயக்கம் எல்லாம் டைரக்டர் அவர் தான். அதனாலதான் என்னவோ கெத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம படத்துக்கு கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு வேற லெவல் சக்சஸ் கொடுத்துட்டாரு. படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி நல்ல படங்களை கமெண்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தெளிவா சொல்றேன், ரொம்ப நல்ல படங்களா இருந்தா மட்டும்தான் இந்த சேனல்ல போடப்படும்.